ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4க்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, டைரெக்டாக ஆன்சர் எழுதி வச்சுருக்கேன். ஓகே த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பொருத்தமான பொருள் எதுன்னு கேட்குறாங்க இந்த ஓமை தொடருக்கு. அது என்னென்னா வெளிப்படைத்தன்மை. ஏன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னு சொன்னால் அது வந்து வெளிப்படையாக ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னு வெளிப்படைத்தன்மை. ரெண்டாவது, சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. அதோட விடை வந்துட்டு நிலைத்து நிற்கும். ஒரு சிலை மேலேயோ இல்லாட்டி ஒரு சிற்பங்கள் மேலேயோ நம்ம வந்து ஒரு எழுதுனா ஏதாவதுனா அது வந்து என்ன பண்ணும், நிலைத்து நிற்கும் இல்லையா, எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும். ஸோ அதனால் நிலைத்து நிற்கும். மூணாவது வந்து ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயற்பாட்டு வினை தொடர் எது? இந்த தொடரோட செயற்பாட்டு வினை வந்து ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஓகே. நாலாவது வந்து மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? இது வந்து செய்வினை வாக்கியம். அவள் வந்து ஒரு விஷயம் செய்கிறா, அதனால் மாலதி மாலையை தொடுத்தாளுக்கான விடை வந்து செய்வினை. அஞ்சாவது, இலக்கண குறிப்பறிதல் சாலச் சிறந்தது தொடரின் வகை அறிக. சாலச் சிறந்தது இதுக்கான விடை வந்து உரிச்சொல் தொடர். சரியா? ஆறாவது கேள்வி வந்து பெயர் சொற்களை பொறுத்துக. இதுக்கு வந்து நான் அப்படியே ஆன்சர் கொடுத்துட்டேன். ஆனால் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. பட் இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க 1 2 3 4ன்னு. சரியா? கீழே ஆப்ஷன்ஸில் வந்து ஏனா 2வா இல்லை பிக்கு வந்து 3 ஆன்சரா, இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் இங்கே வந்து அப்படியே ஆன்சர் கொடுத்துட்டேன். சரியா? ஓகே. ஆறாவதுக்கானது மல்லிகைனா பொருள் பெயர். ஓகே. பல்லின்றது இடப்பெயர், கிளைனா சினைப்பெயர், இனிமைன்றது பண்பு பெயர். இதுதான் கரெக்டான விடை. ஓகே. ஏழாவது கொஸ்டின், பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. இதில் வந்து எது தப்பானது? ஓகே, தப்பானதை எடுத்து எழுதணும். காலப்பெயர் செம்மை, சினைப்பெயர் கண், பண்பு பெயர் ஆண்டு, தொழிற்பெயர் ஆடுதல். இல்லை எது வந்து தப்பானது? ஓகே, காலப்பெயர் செம்மையும் பண்பு பெயர் ஆண்டுன்றது தான் தப்பான விடை. தப்பாக பொருந்திருக்கு. சரியா? எட்டாவது, கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க. விடை வந்து கேட்டு. 9th கொஸ்டின் வந்து தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. விடை வந்து தனி. தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. விடை வந்து தா. 11th ஒன் வந்து சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. விடை வந்து மதில். சோனா மதில்னு அர்த்தம். 12வது கொஸ்டின் வந்து மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. விடை வந்து பெரிய. நம்ம ஸ்கூல்லே சொல்லுவாங்கள்ல, மாமன்னன், மாநகரம், மாநாடு அப்படின்னு. ஸோ மானா நமக்கு தெரியும், பெரிய பெரிய இது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? மாநகரம் ஒரு பெரிய நகரம், இல்லாட்டி ஒரு எப்படி சொல்கிறது, மாநாடு பெரிய நாடு, மாமன்னன் அந்த மாதிரி. ஓகே. அடுத்து 13வது கேள்வி, பறவை இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பறவைனா கடல். ஓகே. இந்த இடத்துல ஏன்னா இங்கே வந்து வேறு ரா யூஸ் பண்ணியிருக்காங்க, பேர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுற ரா கிடையாது, அந்த பறவை கிடையாது, அதனால். 14வது வந்து மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை கூவும், கூகை குணுங்கும், கூகை குளரும், கூகை அலரும். கூகைனா தெரியும், கூகைனா வந்து ஆந்தை, அதுதான் கூகைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கூகை குளரும், அதுதான் விடை. சரியா? 15வது சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. இல்லை எது வந்து பிழை, சந்தி பிழை இல்லாமல் இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட் ஒன் வந்து வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது.
அதே மாதிரி தான் எல்லாமே இருக்குது. பட் இதுதான் கரெக்டான ஆன்சர். வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. ஓகே, இதுதான் சரியான ஆன்சர், பார்த்துக்கோங்க. ஓகே, 16வது குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தார் சொல் கண்டறிக. இல்லை எது குற்றியலுகரம் இதில் வராமல் இருக்குது அப்படின்னு எதுனா விடை பசு. ஓகே, 17வது கொஸ்டின். பொருந்தார் சொல்லை கண்டறிக. இல்லை எது பொருந்தாமல் இருக்குது? இசைவு. சரியா? மோனை, எதுகை, இயைபு இதெல்லாம் நம்ம எங்கே அந்த பாடல்கள் கவிதைகளில் தமிழ் பாடல்கள் தமிழ் கவிதைகளில் நம்ம பார்ப்போம் இல்லையா? எதெல்லாம் மோனை, எதெல்லாம் எதுகை. கவிதையோட முதல் எழுத்து மோனை, எதுகை அந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இதில் எது வித்தியாசமாக இருக்குன்னா இசைவு தான் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, 18வது கேள்வி என்னென்னா பொறுத்துக. ஓகேவா? சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். இங்கே நான் ஆன்சர் கொடுத்துட்டேன், ஆப்ஷன்ஸ் கொடுக்காம. ஓகே, உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும் கொஷின் பேப்பரில் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆன்சர் எழுதிடுங்க. 19வது பொறுத்துக. இதுவும் இன்னொரு மேட்ச் த ஃபாலோயிங். இதில் 876னா இங்கே தமிழ் எழுத்து கொடுத்துருக்கோம்ல, 876னா 8னா ஆ, 7ன்றது ஏ, 6 சா மாதிரி போடுவாங்க. சாலே இன்னொரு கால் போட்டு போடுவாங்க. ஸோ 876ன்றது ஆ, ஏ, அப்புறம் இந்த ஒரு எழுத்து போட்டுடுறோம். அப்புறம் 543னா 5க்கு ரூ போடுவாங்க, 4க்கு சாவே கொஞ்சம் சா கொஞ்சம் வித்தியாசமாக போடுவாங்க. சரியா? இதை பார்த்து போட்டுக்கோங்க. 321 அதே தான். இந்த ஞா போட்டு ஊ கா, ஊனா 2, கானா 1, சைபருக்கு சைபர் தான் தமிழ் எழுத்துக்களில். 9க்கு இந்த மாதிரி போடுவோம். ஓகே, இதை பார்த்து இதை எழுதிக்கோங்க. அடுத்த 20வது கேள்வி. பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யார்னா சித்தர்கள். 21 உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பல்லுப்பாட்டு. சரியா? 22வது கேள்வி வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்னா காலமேக புலவர். சரியா? 23 மரமும் பழைய குடையும் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். 24 நீலப் பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள் இக்கூற்று யாருடையது? அர்ச்சுனன் அப்படின்றவர் தான் இந்த கூட்டு இக்கூற்று எழுதியிருக்கார். சரியா? உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். ஓகே, 26வது கேள்வி. சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் அப்படின்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இல்லை எது அவருக்கு மேட்சிங்காக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவரை பற்றி சொல்கிறது என்னது அப்படின்னு. இளங்கோவடிகள் அப்படின்றவர் சேர மரபை சார்ந்தவரா, இல்லாட்டி சிலப்பதிகாரத்தை இயற்றியவரா, இல்லாட்டி அடிகள் நீரே அருள்க என்று கூற்று கூறியவரா, இல்லாட்டி நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவரான்னு கேட்குறாங்க. இல்லை எது அவருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பார்த்தா இது எல்லாமே அவர் பண்ணியிருக்கார். அவர் சேர மரபை சார்ந்தவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை ஏற்றவர் யார்? இளங்கோவடிகள் தான். சரியா? இந்த கூற்று இதெல்லாமே கூறியவரும் இளங்கோவடிகள் தான். ஸோ எல்லாமே சரி. 27வது கேள்வி. 2 கூற்று தந்திருக்காங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காவியங்கள் என அழைக்கப்படுகின்றன. கூற்று 2 சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. இல்லை விடை
கூற்று இரண்டும் சரி. இது ரெண்டுமே சரி. ஏன்னா நமக்கு தெரியும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு கூறுவாங்க. ரெண்டுத்துலேயும் 30 காதைகளை கொண்டது ரெண்டுமே. ஸோ கூற்று இரண்டும் சரி, ரெண்டுமே சரி. அடுத்தது 28வது கேள்வி. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். திருக்குறள். இந்த திருக்குறள் உணர்த்தும் கருத்து. இது என்ன, இந்த குறள் என்ன உணர்த்துதுன்னு கேட்குறாங்க. சரியா? இது நேர்மை உணர்த்தும். ஓகேவா? 29வது கேள்வி 2 கூற்று தந்திருக்காங்க. ஏறெழுபது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 2வது கூற்று ஏறெழுபதை பாடியவர் கம்பர். இதில் கூற்று 2 மட்டும் சரி. இது கம்பர் தான் ஏறெழுபதை பாடியவர். ஆனால் ஃபஸ்ட்டு கூற்று தப்பு. ஏன்னா அது 11 கீழ்கணக்கு நூல்களில் வராது. அடுத்து 30வது கேள்வி. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? பாரதியார். ஓகே, அவர் தான் கம்பரை பற்றி புகழ்ந்து இந்த கூற்று சொல்லியிருப்பார். ஸோ விடை பாரதியார். இந்த மாதிரி டெய்லி ஒரு 30 கொஸ்டின்ஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.